ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இவருக்கு தெரிஞ்ச ஒரு பிரமுகருங்க, பேர் வந்து கலிவரதன். அவர் இருக்கிற ஊர் வந்துங்க அதனூர். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணியிருக்காருங்க. அந்த வகையில் இங்கே இவர் ஒருத்தர்கிட்ட ஒரு காட்டை வாங்குறதுக்காக 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னாச்சுங்கன்னா, இந்த கலிவரனுடைய எதிரிகள் அவங்கெல்லாம் இவன் அந்த காட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த விற்கிற ஆளுகிட்ட போய் பல விதமாக சொல்லி, நாங்கள் 5 லட்ச ரூபா உனக்கு சேர்த்து தர்றோம், எங்களுக்கு கரையம் பண்ணி கொடு, அப்படி இப்படின்னு பல வாரம் ஒரு மனசை கலைச்சி அந்த கரையத்தை கெடுத்து போட்டாங்க. சரி, அந்த 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கின திருப்பி கொடுத்துருக்கணுமில்லங்க. அவன் திருப்பி கொடுக்காம ஊரோட்டே ஓடி போயிட்டானுங்க. எங்கே போயிட்டா? சென்னைக்கு போயிட்டான். ஆள் எங்கே இருக்கானே தெரியல, அந்த மாதிரி இருக்கிறான். இந்த நிலையில் அந்த கலிவரதன் வந்து நம்ம சக்தி தொண்டர் மோகன்கிட்ட புலம்புறார். என்ன மோகன், இப்படி நான் கஷ்டப்படுறேன், நாங்கள் 3 தலைமுறையாக வள்ளலாருக்கு கோயில் கட்டி சேவை செஞ்சுருக்கிற குடும்பம், எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரலாமா? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணினது இல்லையே அப்படின்னு பலவாறு புலம்புறார். ஆனால் அதற்கு முன்னாலேயே வந்துங்க நம்ம கலிவரதனுக்கு நம்ம மோகன் என்ன யோசனை சொல்கிறாரு? மேல்மருவத்தூர் போங்க, போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்க, எல்லாம் சரியாக போகணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவரும் போயிட்டு வர்றாருங்க. இந்த நிலையில் இங்கே அந்த கலிவரதன் இவர்கிட்ட வந்து புலம்புறதுக்கு முன்னால் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு மோகன் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோடனே பார்த்தா வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் காட்சி கொடுக்குறாங்க. எப்படி காட்சி கொடுக்குறாங்க? தலையில் அந்த வெள்ளை துணி முக்காடு போட்டுருப்பாருங்களா, அந்த மாதிரி. ஆனால் முதுகு பகுதி மட்டும் தெரியுது. பின்பக்கமாக காட்சி கொடுக்குறாரு, முன்பக்கம் தெரியல. அப்புறம் மறைஞ்சிட்றாரு. என்னடா அது வள்ளலார் மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த 1 மணி நேரத்துலேயே கலிவரதன் வந்து இந்த கதையெல்லாம் சொல்கிறார். எப்படி பாருங்கள் அம்மா செய்கிறாங்கன்னு. இப்படி இவர் மருவத்தூர் போயிட்டு வந்த பின்னால் இங்கே இவர் யோசனையும் சொல்லி கொடுக்குறாரு. நீ சென்னையில் இருக்கிற அந்த பார்ட்டி போய் பார்த்து உனக்கு வேண்டிய 4-5 பேர்த்த கூட்டிகிட்டு போ, எல்லாம் போய் இணக்கமாக பேசுங்க, கோவப்படாதீங்க, அவங்க கொஞ்சம் பணம் சேர்த்து கேட்டாலும் கொடுத்துருங்க, அதனால் தப்பு நம்மளை அப்போ தான் வாங்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இவங்களும் போய் பார்த்து பேச அவரும் தவற உணர்ந்து 1 லட்ச ரூபா மட்டும் சேர்த்து கொடுங்க, பேசிய தொகைக்கு மேலேன்னு சொல்லி 1 லட்ச ரூபா சேர்த்து வாங்கிக்கிட்டுங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. எல்லாம் சுகமுகமாக முடிஞ்சது. இப்படி பாருங்கள், நம் கருணை கடல் பங்காரு தெய்வம் செய்துன்னு. ஓம் சக்தி.